ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சமையல் பற்றி பார்க்க போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு அருமையான பயனுள்ள டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாத்ரூம் டைல்ஸில் படிஞ்சிருக்கக்கூடிய நாள்பட்ட உப்பு கரைகள் மற்றும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் பாத்திரம் கழுவி வைக்கக்கூடிய இடத்துல படிஞ்சிருக்கக்கூடிய நாள்பட்ட உப்பு கரைகளை ரொம்ப எளிமையாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சுலபமாக நீக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லா பெண்மணிகளுக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே ஒரு பாத்ரூமு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் டைல்ஸில் அதிகப்படியான உப்பு கரைகள் படிஞ்சிருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நம்மளால் ரொம்ப எளிதாக க்ளீன் பண்ணவும் முடியாது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வெளியில் அதற்குண்டான ஆட்களே இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம அதை க்ளீன் பண்ண வச்சோம் அப்படின்னா ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hourலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா, அதற்கு ஒரு 2000லேருந்து 3000 வரைக்கும் அவங்க பைசா வாங்குவாங்க. அவங்க அதற்கு ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம அத பயன்படுத்தி தான் நம்ம வீட்ல அதிகமான பைசா செலவு இல்லாம ரொம்ப எளிமையா கிளீன் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இது டைல்ஸ் கிளீனர். இது உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ் கடையில கிடைக்கும். அதாவது கட்டுமான பொருட்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப எளிமையா கிடைக்கும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரூ. 80 தான். ரூ. 70 கூட கிடைக்கும். இந்த கம்பெனி தான் வாங்கணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் பர்சனலா ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பயனுள்ளதா இருக்கட்டுமேன்றதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்த கம்பெனியில் கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கலாம். ஆனால் ஹார்ட்வேர்ஸ் கடையில் டைல்ஸ் கிளீனர் சொல்லி கேட்டு வாங்குங்க. அங்கே மட்டும்தான் கிடைக்கும் இது. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், மளிகை கடையில் அந்த மாதிரி இடங்களில் கிடைக்காது. இது அவங்க ஆசிட் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கைகளில் பட்டாலோ இல்லை கண்ணுக்கு எரிச்சலோ இல்லாத வகையில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பொதுவாகவே ஆசிடை நம்ம பாத்ரூமில் ஊற்றினோம் அப்படின்னா நிறைய புகைச்சல் வரும், இல்லை கண் எரிச்சல் வரும். ஆனால் இதை நான் பயன்படுத்தி பார்க்குற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்புமே இல்லை. நான் வாஷ் பண்ணுறதுக்கு க்ளவுஸ் அந்த மாதிரிலாம் கூட எதுவுமே போடல. அப்படியே தான் பயன்படுத்தினேன். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. எந்த விதமான ஒரு எரிச்சலோ இல்லை இரிட்டேட்டிங்கோ இல்லாமல் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிச்சன் கவுண்டர் டாப்பில் பாத்திரம் கழுவி வைக்கக்கூடிய இடத்துல உப்பு கரைகள் இந்த அளவுக்கு படிஞ்சிருக்கு. இப்போ இதை எப்படி நீக்கலாம்? நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே அப்படியே விட்டு வச்சுருந்தேன். நிறைய படிஞ்சிருந்து அதை நம்ம நீக்கி காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய யூஸ் நல்லா தெரியுன்றதுக்காக நான் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஈரம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இடம் நல்லா ட்ரையாக இருக்கணும். நல்லா காஞ்சி இருந்தால் தான் இது நல்லா வேலை செய்யும். அதுக்கடுத்து தான் இதை தேவையான அளவுக்கு ஊற்றிக்கங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட் டப்பா இல்லைனா பிளாஸ்டிக் வீட்டில் இருக்கக்கூடிய மக்கு அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்திங்க. அடுத்ததா ஒரு வேஸ்ட் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் பெயிண்ட் அடிக்கக்கூடிய ப்ரஷ், அந்த பட்டை ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து தடவணும். அதுவே அந்த ப்ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நான் தடவிட்டு வரேன் பாருங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் நல்லா படுற மாதிரி இதை தடவிடுங்க. ஜஸ்ட் தேய்க்கணும் போகணும்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா இடங்களையும் படுற மாதிரி மட்டும் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமான உப்பு கரைகள் உள்ள இடங்கள்ல கொஞ்சம் கூடவே பண்ணுங்க. அப்பதான் அந்த அந்த உப்பு கரை இந்த 1 லேயர் 2 லேயர் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா மேல படிஞ்சிருக்கும். அப்ப கொஞ்சம் அந்த இடத்துல நிறைய விடும்போது ரொம்ப சுலபமா அது வெளியில வர ஆரம்பிச்சிரும். அதுவே டைல்ஸ்ல பண்றீங்க அப்படின்னா இப்படி நீல வாக்குல பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிராப் மாதிரி வழிஞ்சு அது உங்களுக்கு ஒரு திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது. இப்படி இந்த வாட்டத்துல பண்ணும்போது எல்லா இடங்கள்லயும் அது ஈவனா படும். அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த உப்பு கரைகள், அழுக்குகள் எல்லாம் வெளியில வந்துரும். அந்த மாதிரி கழுவுன பிறகு திட்டு திட்டா எல்லாமே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்ப இத எல்லா இடங்கள்லுமே நல்லா படுற அளவுக்கு நான் தடவி விட்டுட்டேன். இப்ப இத ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. தேய்க்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப உப்பு கரையா இருந்துச்சுன்னா 30 நிமிஷம் கூட தாராளமா விடலாம். இப்ப ஒரு துணி துவைக்கிற பிரஷோ இல்லைனா டைல்ஸ் கிளீன் பண்ற பிரஷ் அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் லைட்டா இந்த மாதிரி ஒரு தேய்ச்சாலே, அதாவது அந்த உப்பு கரை ரொம்ப அதிக லேயரா படிஞ்சிருந்துச்சுன்னா அங்க மட்டும் தேய்ச்சா போதும். இல்லைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த அழகா அந்த உப்பு கரையை எடுத்துட்டு கிளீன் பண்ணி இது பாருங்க. சில இடங்கள்லாம் நான் தேய்க்கவே இல்லை, அதுவே ஆல்ரெடி கிளீன் ஆகிருக்கு பாருங்க. எங்க ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி வைங்க. ரொம்ப நேரம் தேய்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷம் தேய்ச்சாலே போதும். தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அலசி விட்டுருங்க. அந்த மாதிரி அலசினாலே
ரொம்ப சுலபமாக அங்கே இருக்கக்கூடிய இந்த உப்பு கரைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கார்னரில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அதிகமாக உப்பு கரை படிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்னரில் சட்டுன்னு போய் அது வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து தடவி விட முடியல. மறுபடியும் அந்த இடம் மட்டும் பாயிண்ட் பண்ணி நான் ஒரு தடவை தடவி விட்டுக்கிறேன். மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் விட்டுறேன். இதை நம்ம வாஷ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மறுபடியும் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கெங்கே பயன்படுத்தணுன்றது அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணலாம், பாத்ரூம் டைல்ஸில் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பைப்பு, அதாவது நம்ம சில்வர் பைப்பு அந்த மாதிரி பைப் இருக்கு இல்லையா, பைப்பில் யூஸ் பண்ணாதீங்க. அந்த பைப்பை சுற்றி, அதாவது டேப்பு சுற்றி கீழே வந்து ரவுண்டாக உப்பு கரை படிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ப்ரஷ்ஷை வச்சு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக வந்துடும். வாஷ் பேஷன் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். எப்படியா இருந்தாலும் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சில்வர் சிங்க் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சில்வர் சிங்கில் பட்டுது அப்படின்னா கருப்பாயிடாதா அப்படின்ற கேள்வி எழும். அந்த மாதிரி எதுவும் ஆகலை. நேரடியாக வந்து ஊற்ற வேண்டாம். ஏன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இதை ஊற்றிருந்தேன். ஊற்றிட்டு வாஷ் பண்ணும்போது தண்ணி மட்டும் நிறைய ஊற்றி வாஷ் பண்ண சொன்னேன். தண்ணி நிறைய ஊற்றி வாஷ் பண்ணும்போது நம்ம வந்து அதில் ஊற்றும் போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட், அதாவது திக்காக ஊற்றிருப்போம். தண்ணி நிறைய விட்டு வாஷ் பண்ணும்போது அது டைல்யூட் ஆகி ஃபுல்லாக தண்ணியாக மாறி வந்துடும். ஜிங்கில் படும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அழகாக ஜிங்க் வந்து பழையபடியே ஒயிட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி கருப்பாக அந்த மாதிரி எதுவும் மாறலை. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிற பாருங்க, நல்லா தெரியுது பாருங்கள். எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஸோ பயப்படாமல் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி இது கூட தண்ணிலாம் எதுவும் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. அது மட்டுமே ஸ்ட்ரெயிட்டாக பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. நான் வந்து பாத்ரூமுக்கு இதை பயன்படுத்தி தான் வந்து இதை உப்பு கரைகளை நீக்கினேன். என்னால் ஃபுல் வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைல்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிப்பேன். அந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷை பயன்படுத்தி இந்த வாக்கில் வந்து ஃபுல்லாக அடித்து விட்டுருவேன். அதுக்கு அடுத்த டைல்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எங்கேயும் எந்த இடத்துலையும் அழுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஒரு ஒரு டைல்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அடிச்சிக்கலாம். அதாவது ஒரு ஒரு டைல்ஸை செலக்ட் பண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் ரொம்ப தேய்க்கணும் போகணும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு துணி துவைக்கிற ப்ரஷ்ஷால் ஒரு தேய்ச்சிட்டு நீங்கள் பண்ணலாம். இதனால் உங்களுடைய டைல்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரல. முக்கியமாக டைல்ஸில் எந்த விதமான ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டைல்ஸ் வந்து நல்ல புதுசு போல் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு நீங்கள் குழம்பவே வேண்டாம். ஹார்ட்வேர் கடையில் போய் கேட்டு பாருங்கள். எல்லா இடங்கள்லையுமே இது வந்து கிடைக்கும். கிராமம் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே இது வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அருமையான குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.